Good morning students, I am MRK. Today class 12th Maths chapter 7 Applications of Differential Calculus exercise 7.6 very important sum for 5 mark monotonicities யூஸ் பண்ணி லோக்கல் எக்ஸ்ட்ரீமம் கண்டுபிடிக்கிறது ஃபைண்ட் த இன்டர்வல்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு மோனோட்டோனிசிட்டிஸ் அதாவது ஓரியல்பு தன்மைன்னு சொல்லுவாங்க ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங்காக ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீஸிங்கான்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கு தகுந்தாப்பில் கணக்கு மூவ் பண்ணணும் ஃபஸ்ட்டு கணக்கு மோனோட்டோனிசிட்டின்னு சொல்லிட்டாலே ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் டெஸ்ட்டு தான் அது ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் டெஸ்ட் அப்படி யூஸ் பண்ணி தான் செய்யணும் மறந்துடாத ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் டெஸ்ட் யூஸ் பண்ணி தான் செய்யணும் அப்போ ஒன்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கேன் சைன் எக்ஸை வச்சுட்டு காஸ் எக்ஸை பார்த்தா மைனஸ் சைன் எக்ஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸை வச்சுட்டு சைன் எக்ஸை பார்த்தா காஸ் எக்ஸ் இப்படி எடுத்துட்டேன் இதை வந்து ரிவர்ஸில் எழுதினோம்னா ஃபைவை பார்த்தா டிஃப்ரென்ஷியேட் பண்ணி 0 அப்போ காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ்னு எடுத்துக்கலாம் அப்போ இதை வந்து காஸ் 2xன்னு சொல்லுவாங்க காசு 2x அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ f dash x equal to 0ன்னு எடுத்துக்கிட்டோம்னா cos 2x equal to 0 அப்போ 2x equal to cos inverse of 0 cos inverse of 0 cos எதுக்கு 0 வரும்னா cos pi by 2 cos 90க்கு 0 வரும் cos 90க்கு 0 வரும் சரிங்களா அடுத்து வந்து எதுக்கு வரும் 3 pi by 2க்கு வரும் 3 pi by 2க்கு வரும் சரிங்களா அடுத்து 5 pi by 2க்கு வரும் இப்படி போயிட்டே இருக்கும் இதில் இங்கே முன்னாடி 2xன்னு இருக்கனால எக்ஸை கீழே கொண்டு வந்தோம்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5/4 3 pi/4 இங்கே என்ன வந்துடும் 5 pi/4 அப்படின்னு வரும் அடுத்து 7 வருமானு பாரு 2 பைக்குள்ளே வரணும் 2 பைக்குள்ளே வரணும்னா 7 × 45 7 35 5 மிச்சம் 3 7 28 7 28 31 315 சரிங்களா சொல்கிறது ரைட் வரத்தான் செய்யும் அப்போ 7 pi/4 அப்படின்றது தான் இதோட ஆன்சரு ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே குட் அப்போ நெக்ஸ்ட்டு இதிலிருந்து உனக்கு இன்டர்வல் கொடுத்தோம்னா இன்டர்வல்ஸ் இப்படி போட்டோம்னா பார்த்து பொறுமையாக செஞ்சுக்க ஃபஸ்ட்டு வந்து 5/4 வருது ஃபஸ்ட்டு வந்து என்ன வருது 5/4 நெக்ஸ்ட்டு 3 pi/4 அடுத்து என்ன வருதுடா 5 pi/4 அடுத்து என்ன வருது 7 pi/4 ஆனால் இன்டர்வல் வந்து 0 to 2 pi தான் நல்ல வேலை அதை பார்த்துக்கோ இங்கே இன்ஃபினிட்டி வராது அந்த இன்டர்வலை தான் நம்ம யூஸ் பண்ணணும் மறந்துடாதீங்க ரைட்டு 0 to pi அப்போ இன்டர்வல்ஸ் ஆர்னு எழுதுனோம்னா இன்டர்வல்ஸ் ஆர் அப்படின்னு எழுதுனோம்னா என்னென்ன வரும் பார்த்துக்கோ இன்டர்வல்ஸ் ஆர்னு எழுதுனோம்னா 0, 5/4 நெக்ஸ்ட்டு 3 pi இது 5/4, 3 pi/4 நெக்ஸ்ட்டு 3 pi/4, 5 pi/4 5 pi/4 நெக்ஸ்ட்டு 5 pi/4 என்ன வந்துச்சு 7 pi/4 அப்படின்னு வந்துச்சு ஓகே குட் இப்போ இதை வந்து நான் காலமாக இது பிரித்து செய்ய போகிறேன் காலமாக பிரித்து என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு செய்ய போகிறேன் இன்டர்வல் இது சரி இன்னும் அந்த இன்டர்வலில் என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்துருமா சைன் சேர்த்து போட்டுறேன் சைன் f dash x அடுத்து வந்து மோனோட்டோனிசிட்டி அது போட்டாச்சு அப்போ இதுக்கு நேரம் அப்படி கூட போடு இந்த இன்டர்வலை பிரிச்சுருவோம் ரைட்டு மறந்துடாத ஓகே சைன் f dash x போடுறேன் அடுத்து மோனோட்டோனிசிட்டி போடுறேன் சரி கடைசியில் கூட போட்டு முடிச்சு விட்டுரு இதுக்கும் முடி இதுக்கும் க்ளோஸ் பண்ணேன் ஃபஸ்ட்டு ஒன்றுக்கும் க்ளோஸ் பண்ணேன் செகண்ட் ஒன்றுக்கும் க்ளோஸ் பண்ணிடு சரியா மேலேயும் க்ளோஸ் பண்ணிக்க பார்த்து நிதானமாக சரி ஓரளவுக்கு பார்த்துக்கோ உனக்கு புரிகிற அளவுக்கு எனக்கு கம்ப்யூட்டரைஸ் பண்ணுறது எனக்கு ஃபஸ்ட் டைம் ஓகே வெரி குட் 0 to 5/4 அப்படின்றது 45 டிகிரிக்கு முன்னாடி 30 போடலாம் 30 போடல இந்த இடத்துல என்ன வரும் பாரு காசு 30 அப்போ பாசிட்டிவ் தான் வரும் புரியுதான் சொல்கிறது அடுத்து இது ரெண்டையும் போடுறோம் 5/4க்கு அடுத்து என்ன போடுறோம் இது காசு 30னா 32 60 சொல்லிலே உனக்கு வந்து பாசிட்டிவ் தான் வரும் சரி அடுத்து இது ரெண்டுக்கு இடையில போடுறோம் இது ரெண்டுக்கு இடையில 5/4 என்ன வருது 45க்கு அடுத்து என்ன போடலாம் 60 போடலாம் 60 போட்டு 6 12 120
காஸ் 120க்கு என்ன வரும் அப்படின்றத பார்க்கணும். காஸ் 120க்கு என்ன வரும் அப்படின்னு பாரு. காஸ் 120க்கு என்ன வரும் அப்படின்னா 90 + 60 330 பிரிச்சிட்டோம்னா செகண்ட் குவாட்ரண்ட் இல்லை, ஆல் சில்வர் கிளப் sin 30ன்னு வரும். sin 30ன்னு என்ன வந்துடும், -1/2 வந்துடும், நெகட்டிவ் வந்துடும், நெகட்டிவ் வந்து விடுகிறது. சரியா சொல்கிறது? ரைட்டு. அடுத்து இங்கே இதிலேருந்து இது வரைக்கும் வரணும். 45 3ஆல் பெருக்கணும்னா என்ன வந்துச்சு, 45 45 வந்து 3ஆல் பெருக்கணும்னா 45 3ஆல் பெருக்கணும்னா 3 15 5 1 3 12 1 13 135 வந்துச்சு. சரிங்களா? அப்போ 135 எடுக்க முடியாது. 135க்கு அடுத்து ஒரு 30 சேர்த்து எடுத்தோம்னா 165ன்னு வச்சுக்கோ. 65 எப்படி பிரிக்கலாம், 160 எப்படி பிரிக்கலாம், 135 எப்படி பிரிக்கலாம், 135 இருக்குது. இதோட ஒரு 45 சேர்ப்புமா, இல்லைன்னா 45 சேர்த்தா என்ன வரும், 45 சேர்த்தா 10 9 10 7 1 8 180ன்னு வச்சுக்கிறோமே. 180 அப்படின்னா என்ன வரும், 180 + 180 - 0ன்னு வச்சுக்கிட்டாலும் சரி, + 0ன்னு வச்சுக்கிட்டாலும் சரி. காசுக்கு ஆல் சில்வர் டீ கப்ஸு ஆல் சில்வர் டீ கப்ஸு செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்காது, நெகட்டிவ். இது ஈவன் நம்பரு, மாறாது. அப்போ காசு 0 காசு 0 1 -1ன்னு வருது. அந்த இடத்துல வருது. எந்த இடத்துல, எந்த இன்டர்வலில் வருது, இந்த இன்டர்வலில் வருது. 135க்கு அடுத்து போட்டோம்னா, 135க்கு அடுத்து போட்டோம்னா இங்கே வருது. அது சாத்தியக்கூறு இருக்கா, சாத்தியக்கூறு இருக்கா அப்படின்னா பார்க்கணும். காசு 2 × 135 அப்போ என்ன வந்துச்சு, 10க்கு 0 மிச்சம் 1 3 2 6 1 7 எக்ஸுபிள் அதை போட முடியாதுல்ல. ஆமாம், எக்ஸுபிள் அதை போட முடியாதுல்ல, கரெக்டு. காசு 2 × 180 அப்படின்னு போட்டோம்னா 360 வந்துடும். அப்போ 360 வந்துடும்னா ஆல் சில்வர் டீ கப்ஸ்னு வரையில் கடைசியில் வந்துடும், இங்கே வந்துடும். அப்போ பாசிட்டிவ் தான், 1 தான் பாசிட்டிவ். அப்போ இங்கே நெகட்டிவ். அப்போ இது வந்து ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங், ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீஸிங், ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங், ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீஸிங். சரியா சொல்கிறது? ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங், இது ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீஸிங், இது ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங், இது ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீஸிங். ஓகே ரைட். இப்போ நம்ம வந்து தேவையில்லாத அழிச்சிட்டு மாற்றிடுவோம். இப்போ நம்மளுக்கு என்ன பாயிண்ட்டு கிடைக்குது, லோக்கல் எக்ஸ்ட்ரீமம் கிடைக்குதா அப்படின்னு பார்க்கணும். இதில் வந்து கிடைக்கிற மாதிரி இருக்குது, ஏன்னா மாறுதில் உனக்கு சைன் சேஞ்ச் ஆகுது. சைன் சேஞ்ச் ஆகிறது எழுதிடு. f' சேஞ்சு பாசிட்டிவ் டு நெகட்டிவ் என்ன இன்டர்வலில் ஆட்டு அப்படின்னு எழுதிக்க. இந்த இன்டர்வலில் சேஞ்ச் ஆகுது. அப்போ பாசிட்டிவ் டு நெகட்டிவ் சேஞ்ச் ஆகிறனால இது மேக்ஸிமம் போகிறது, இது மேலே போகிறது. அப்போ therefore x = π/4னா it attains local maximum அப்படின்னு அர்த்தம். அப்போ கணக்கில் கொண்டு போடையில் பார்த்து இதில் போட்டுக்க. f(π/4) அப்படின்னு போட்டோம்னா sin π/4 1/√2 cos π/4 1/√2 + 5. அப்போ 1/√2 + 5 5 2 10 11/2 அப்படின்னு வருது. ஃபஸ்ட்டு ஒன்று. அடுத்து -2 ப்ளஸ்ன்னு வருது. அப்போ கீழே இங்கே மினிமம் அதுக்கு என்ன போடணும்னா 3π/4 விடணும். 3π/4 போட்டோம்னா it attains local minimum. ஓகே ரைட்டு. அப்போ f(3π/4) போட்டு எடுத்தினா ஆன்சரு பொறுமையாக என்ன எடுக்கணும், sin 135 sin 135க்கு என்ன வரும் அப்படின்னு பாரு. sin 135க்கு என்ன வரும் அப்படின்னா 90 + 45 செகண்ட் குவாட்ரண்ட்டு பாசிட்டிவ். அப்போ காசு 45 1/√2 தான் வரும். சரிங்களா? அடுத்து காசு வந்து 135க்கு வந்து -1/√2 வரும்.
மைனஸ் 1/√2 வரும் ப்ளஸ் 5. அப்போ என்ன வந்துருச்சு மைனஸ் 1/2 ப்ளஸ் 5. அப்போ என்ன ஆகும் 5 2 சார் 10 9/2. 10ல் 1 போச்சுன்னா 2 9/2. நெக்ஸ்ட்டு பாசிட்டிவ் டு நெகட்டிவ் மறுபடியும் ஒரு மேக்ஸிமம் கிடைக்குது. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5π/4 அப்படின்னா இட் அட்டைன்ஸ் ஃபங்க்ஷன் அட்டைன்ஸ்னு அர்த்தம். ஃபங்க்ஷன் அட்டைன்ஸ் லோக்கல் மேக்ஸிமம் அப்படின்னு அர்த்தம். மூணாவது பாயிண்ட்டு. அப்போ எஃப் ஆஃப் 5π/4ன்னு எழுதுகிறோம். 5π/4ன்னு எழுதுனோம்னா என்ன ஆகும் பாரு sin 5π/4. sin 5π/4ன்றது வந்து நான் 4 தடவை 45 பெருக்கணும்னா என்ன வருது 90 180. அதோட 45 கூட்டினோம்னா 180 + 45. சரிங்களா சொல்கிறது இல்லையே 45ஓட 4 வந்து 105 கூட்டினோம்னா 180 + 45 அப்படின்னோம்னா மூன்றாவது கால்வட்ட பகுதி. மூன்றாவது கால்வட்ட பகுதியில் மைனஸ் வரணும் சைனுக்கும் காசுக்கும். ஆல் சில்வர் டீ கப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மைனஸ் தான் வரும். அப்போ மைனஸ் 1/√2 மைனஸ் 1/√2 நெக்ஸ்ட் என்ன வந்துடும் ப்ளஸ் 5. அப்போ 1/2 ப்ளஸ் 5. அப்போ என்ன வந்துருச்சு 11/2 அப்படின்னு வந்துருச்சு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.